இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்கத்தை போல தைரியமாக இருங்கள். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவினுள் கிருபையில் பலப்படு. 2 தீமோத்தேயு 2:1 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. சிங்கத்தை போல தைரியமாயிருங்கள். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் தைரியமாக இருக்குமா முதலாவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை பிரதர், நான் எதுனா இருந்தாலும் ரொம்ப பலவீனமானவன், என்னால் தாங்க முடியாது, தைரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் தைரியமாக இருக்க முடியலையே. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். இன்றைய நாள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். இயேசுவில் மாத்திரமே நீங்கள் கிருபையும் பலனையும் கண்டடைய முடியும். உபத்திரவங்கள் வரலாம், தொந்தரவு வரலாம், வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாங்க. அதையெல்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் போச்சு, டோட்டலாக நம்ம அங்கேயே நின்றுட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதெல்லாம் பார்த்து அடுத்தது என்ன ஆகும் தெரியலையே, அடுத்து எப்படி போகுதும் புரியலன்னு சொன்னால் நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம்ல. வாழ்க்கைனாலே ஒரு போராட்டம் இருக்குங்க. அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு மேலே வர்றதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும்ல. மீதி வாழ்க்கை என்ன பண்ணலாம்னு சொல்லி அதுக்கே டைம்ஸ் போயிடுச்சு அப்படின்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைப்பாங்களே. இன்றைய நாளில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. நீதிமொழிகள் 24:10 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. பார்த்தீங்களா? இன்றைய நாளில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஆபத்து வந்துருச்சு, ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, படப்பட்டுன்னு வருது, ஐயோ என்ன பண்ணுறோம், பயப்படுறோம்ல. நிதானமாக யோசிச்சு என்ன பண்ணலாம், யார்கிட்ட உதவி கேட்கலாம், எப்படி இருந்து நம்ம தப்பிக்கலாம் யோசிக்க மாட்டோமா? நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை போராட்டத்தில் எவ்வளோ சிக்கல் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார். அவர் சொல்கிற பதில் என்னன்னா, சிங்கத்தை போல தைரியமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போது, கலங்காதீங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். விசுவாசத்தின் நல்ல ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கைனாலே போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இப்படி ஆயிடுச்சா, அடுத்தவனுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சா, சந்தோஷப்படுவோம்ல. இல்லை நமக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம புலம்பிட்டுறதை விட, ஐயோ நம்மளை விட அவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது, பரவாயில்லப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்பா, கம்பேரிசன் பண்ணுறோமா இல்லையா, நம்ம கொஞ்சமாக தான் இருந்திருக்கு, அவங்களுக்கு எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை பார்த்துட்ருக்கோம்ல. வேணாம், முற்றிலும் வீண் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் தைரியமாக இருங்க, எதற்காகவும் சோர்ந்து போகாதீங்க, என் கிருபை உனக்கு போதும். பார்த்தீங்களா? என் கிருபை உனக்கு போதும், வாழ்நாளெல்லாம் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகின்றது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாமே செய்ய எனக்கு பலனுண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நமக்கு எப்போவுமே இருக்க போதுங்க. இயேசுவின் கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போது. நம்ம எப்பெல்லாம் பண்ண முடியலையோ, தைரியமாக இல்லாத தருணத்தில் நமக்கு தைரியத்தை கொடுக்க போகின்றார். சிங்கத்தை போல தைரியமாக இருங்கள், திடங்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எடுத்துனாலும் நம்ம போராடணுங்க. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நடக்காது. படிக்கணுமா, படித்தா என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆயத்தப்படுத்துகிறோம், அது ஒரு போராட்டம். ஐயோ படித்து முடிச்சு நம்ம வெளியே வரமாட்டோமான்னு சொல்லி அப்படி ஒரு போராட்டம் நடக்கும். வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள்னு ஒரு போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் வெளி உலக வாழ்க்கை அப்படி வாழணும் அப்படின்னாலும் அது ஒரு போராட்டம். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தை தாண்டி வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. எதையும் நீங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போனீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ 29/8/2024 என்ன நாள் யோசிக்காதீங்க, என்னோடய பிறந்த நாள். ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் அட்வான்ஸாக நானே சொல்லிடுறேன். சொன்னா உன் பர்த்டேக்கு நீ சொல்கிறீ அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ 29/8/2024 ரொம்ப பிடிச்ச ஒரு டேட்டு. ஏன் அப்படின்னா, ஸோ
ஸோ 29 அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பார்த்துருப்பீங்க. அங்கே கொடியேற்றம் இருக்கும். பெசநகர் ஆலயத்திலையும் கொடியேற்றம் இருக்கும். ஸோ ஸ்பெஷலான ஒரு டே, அந்த டேயில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அது. ஸோ கண்டிப்பாக எனக்காகவும் என்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. நிச்சயமாய் நம் ஜெபம் விண்ணப்பங்களை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டு நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கொடுக்க போகிறாருங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் சரி, நமக்கு எந்த பிரச்சனையும் நம்மளை பாதுகாத்து கொள்ள போகின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள வல்லமையான வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உம்முடைய கிருபையில் எங்களை பலப்படுத்தும்படி நீர் எங்களோடு கூட இருப்பதை அறிந்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உம்மை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று உம்முடைய வார்த்தை கூறுகின்றது ராஜா. உம்முடைய கிருபையில் நாங்கள் குறைவுபடாமலும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் பலப்பட உதவி செய்வீராக. நாங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியாக பலப்படுத்தும்படி உம்முடைய கிருபையை எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக செய்து முடிக்க உதவி செய்வீராக. நாங்கள் உமக்குள் ஒரு சிங்கம் போல தைரியமாக நிற்கும்படி செய்யும் ராஜா. எந்த தீங்கும் எங்களை தொடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நாள்தோறும் நாங்கள் பலப்பட நீர் உதவி செய்வதால் உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கின்ற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் கூடும் ராஜா. எங்கள் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு கஷ்டத்தை எடுத்து போடுங்கப்பா. பொருளாதார உயர்த்துங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளை ஆசீர்வதிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.